உடல் எடையை குறைப்பதற்கு நீல நிறம் பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது நம்ப முடியாத தகவலாக இருக்கிறதோட ஒரு நகைச்சுவையான விஷயமா கூட தோணுது இல்லையா? ஆனால் இந்த கலர் சைக்காலஜி பற்றியும் அதை அடிப்படையாக வைத்த கலர் தெராப்பி பற்றியும் இன்னைக்கு பாப்புலராக உலகமெங்கும் பேசப்பட்டுருக்கு. ஆனால் அந்த காலத்திலேருந்தே அந்த காலத்து மனிதர்கள் இந்த நிறங்களை பற்றிய அறிவும் அதனுடைய வலிமை பற்றிய அறிவையும் அதை மருத்துவத்திற்கு அவர்கள் பயன்படுத்திய விதம் பற்றியும் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குங்க. எகிப்து நாட்டில் அந்த மன்னர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா குறிப்பிட்ட நிறமுள்ள அறையில் வைத்து குறிப்பிட்ட விதமான மருத்துவ விஷயங்களை அவங்க பண்ணி அதை குணப்படுத்தி இருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. அந்த காலத்தில் தமிழர்கள் கூட இதை பயன்படுத்திக்கிறாங்க. நிறங்களை பல்வேறு விதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரி, இப்போ நீல நிறம் அப்படின்றது என்ன ஸ்பெஷல்? இப்போ அது உடல் எடையை எப்படி குறைக்குது, ஏன் குறைக்குது? இப்போ இந்த காலத்தில் கூட அந்த காலம் மாதிரியே பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸில் நிறைய இருக்குங்க. நியோநாட்டல் ஜாண்டிஸ் மாதிரி பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வருவது ஒரு சாதாரண விஷயம்தான். அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது லீவர் அந்த குழந்தைகளுக்கு முழுமையடையாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயம். அதை சரி பண்ணுவதற்கு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தோல்லாம் மஞ்சளாய் அப்படியே மஞ்சள் பூசின மாதிரி ஆகிடும். அது ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போக்குவதற்கு குழந்தைகளுக்கு பெரிய மருத்துவம்லாம் பார்க்க முடியாது. அதனால அதுங்க இந்த இன்குபேட்டர் மாதிரி ஒரு ப்ளூ லைட் எக்ஸ்போஷர், ப்ளூ லைட்டு நீல கலர் அடிக்கக்கூடிய ஒரு இன்குபேட்டர் மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வச்சு கொஞ்ச நேரத்திலேயே அது சரியாகி போய்விடும். இப்போ அந்த கலர் அந்த அற்புதமான சக்தி உள்ளதற்கு அதுதான் உதாரணம். சரி, இப்போ பொதுவாகவே நம்ம இந்த வீடியோவில் நீல கலருக்கு என்னென்ன பவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, சைக்கலாஜிக்கலாக மெடிக்கலாக அது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடியதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வெள்ளை நிறம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீல நிறம் அப்படின்னாலே அது யூனிவர்சல் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூமியின் நிறமே நீலம். இப்போ நிலாலேயோ வெளியில் இருந்துட்டு பூமியை பார்த்தீங்கன்னா அது நீல கலராக தான் தெரியும் பொதுவாக ஒட்டு மொத்தமாக. அப்போ நீலக்கோள் அப்படின்னு சொல்லி தான் இந்த பூமிக்கு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பூமிக்கு உள்ளே இருந்து பார்த்தாலுமே நமக்கு ஆகாயமும் இந்த பெருங்கடல்களும் பார்த்திங்கன்னா நீல நிறமாக தான் இருக்கும். ஆகாயம் நீல நிறமாக இருக்கும். கடல்கள் பொதுவாகவே நீல கலராக இருக்கும். வேறு கலரில் உள்ள கடல்களும் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான கடலின் நிறம் நீலம். அப்போ ஏன் இந்த நீலம் நேச்சர்ஸ் கலர், இயற்கையின் கலர் என்று அழைக்கப்படுவது இதனால தான். இப்போ ஏன் அப்படி நேச்சர் அது செட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு சர்க்கேடியன் கிளாக் ஒன்றும் ஓடுதுங்க. இதை பிரெயின்ஸ் கிளாக், மூளையின் கடிகாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது எப்போ தூங்கணும், நம்ம எப்போ முழிச்சிருக்கணும், எது இரவு எது பகல் அப்படின்றத நம்ம மூளைக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த சர்க்கேடியன் கிளாக். அது ஒரு ரிதமாக செயல்படணும். அது மாறி மாறி செயல்படக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. இப்போ வேறு ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் பயணம் பண்ணி விமான பயணம் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே பகலாக இருக்கும்போது இங்கே இரவாக இருக்கும், இங்கே இரவாக இருக்கும்போது பகலாக இருக்கும் இல்லையா? அப்போ அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த இரவு பகல் குழப்பத்தால் உங்களுக்கு நிறைய ராத்திரி தூக்கமும் வராது. பகல்லையும் அந்த ஸ்லீப் டிஸார்டர் ஒன்று ஏற்படும் இல்லையா? இது இல்லாதையே ஸ்லீப் டிஸார்டர் உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்லீப் டிஸார்டர் அந்த விஷயத்தை ஜெட் லாக் அப்படின்வாங்க. அப்போ அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கேடியன் கிளாக்குடைய ரிதம் பாதிக்கப்படுவதனால எது பகல் எது இரவு அப்போ மாறி மாறி நீங்கள் பயணம் பண்ணி வரும்போது அந்த ரிதம் மாறும்போது அது ஜெட்லாக் மாதிரி உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அப்போ இந்த ப்ளூ கலர் இந்த ஜெட்லாக் விஷயத்தை போக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸ்லீப் டிஸார்டர் உள்ளவர்கள், அப்புறம் சீசனல் சேஞ்சஸால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், சீசன் மாறி மாறி வரும்போது அதற்கு ஏற்ற மாதிரியான உடலின் மாற்றம் உருவாகணும் இல்லையா? அந்த டிஸார்டரில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளூ கலர். அப்போ நீங்கள் அதிகபட்சம் ப்ளூ கலர் லைட் ப்ளூவோ கொஞ்சம் இந்த டார்க் ப்ளூவோ இருக்கிற மாதிரியான அறைகளில் இருப்பது, அந்த மாதிரியான உடைகள் அணிவது, உங்களுடைய பெட்டினுடைய மேல் விரிப்புகள், போர்வைகள், தலகாணி, கண்ணில் படக்கூடிய விஷயங்கள்னு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ப்ளூவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா
இந்த விஷயத்துலேருந்து உங்கள் உடலை சீர்படுத்துவது சீக்கிரமாக நடக்கும். அப்புறம் இந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பிஎம்எஸ்னு லேடிஸ்க்கு இந்த மாதவிடாய் காலத்தில் மாதவிடாய் வருவதற்கு முன்னால் வரப்போகும் நேரங்களில் இந்த பிஎம்எஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடக்குங்க. இந்த பிஎம்எஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பிஎம்எஸ் சிண்ட்ரோமில். அதில் வந்து அவங்க ஒரு அன்ரெஸ்டாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க, எதை பார்த்தும் ஒரு டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, ஒரு மாதிரி பிஹேவ் அப்நார்மலாக அன்யூஷுவலாக வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கும், அதிகம் கோவப்படுவாங்கன்னு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த பிஎம்எஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களை அது பிஎம்எஸ் ப்ராப்ளம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்களுக்கு இந்த பிஎம்எஸ் சிண்ட்ரோமை வந்து குறைக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த ப்ளூ கலர் பண்ணுது அப்படின்னு வந்து ஆய்வுகள் சொல்லுதுங்க. இப்போ அதிகபட்சம் அவங்க வந்து ப்ளூ கலர் உடை அணிவதோ, ப்ளூ கலரான ரூமில் இருப்பதோ, ப்ளூ கலர் லைட்டு போட்டு அதுக்கும் அங்கே இருப்பதோ, இந்த மாதிரியான கண்ணில் படுவதெல்லாம் அதிகபட்சம் ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த பிஎம்எஸ் அந்த நேரம் வந்து அந்த பிஎம்எஸ் சிண்ட்ரோம்னுடைய அந்த விஷயங்கள் வந்து அப்படியே டிராஸ்டிக்காக வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நீல கலர் அப்படின்றது வந்து நம்ம சொன்ன மாதிரி வானமும் இந்த கடலும் அப்புறம் இயற்கையினோட நிறம் இது அப்படின்றனால இது பொதுவாக யூனிவர்சலி அக்செப்டட். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கலராக இது இருக்கும். இப்போது நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், புதிய நபர்கள் அறிமுகமாக போகிறாங்க, புதிய விஷயங்கள் அறிமுகமாக போகுது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், புதிய ஆட்கள் நம்மளை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க, அவங்களோட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற நேரங்கள்லாம் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு போகும்போது அது அக்செப்டபுளாக இருக்கும். அது வந்து நான் த்ரெட்டனிங் கலர், பயமுறுத்தாத கலர். இப்போ அந்த மாதிரியான இது பண்ணும்போது ஃபஸ்ட்டே ரொம்ப நாளைக்கு ஒரு பரிச்சயமான ஆட்கள் மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலாக அவங்க மைண்டில் இறங்குறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தை சைக்கலாஜிக்கலாக அந்த நிறமே பண்ணிடுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது, பிஹேவியர், உங்களுடைய அறிவுத்திறன், மற்ற விஷயங்களால் அவங்கள கவர் பண்ணுறது எல்லாமே மீதி தான். இப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனில் நீங்கள் வந்து ஒரு நான் த்ரெட்டனிங்காக அக்செப்டபுளாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து சைக்கலாஜிக்கலாக என்ன விஷயத்தை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா லாயல், செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு லாயலாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, செக்யூராக பாதுகாப்பான தன்மை உள்ளதாக இவங்கள்ட்ட இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற உணர்வை அடுத்தவர்களுக்கு உண்டு பண்ணக்கூடியது. ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை அளிக்கக்கூடியது, அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையை உண்டாக்கக்கூடியது. இது வந்து ஒரு எனர்ஜி கலர், சூப்பர் எனர்ஜி கலர்னா இது வந்து நமக்கு மட்டும் எனர்ஜியை கொடுக்கறதில்ல, இந்த கலரை நம்ம வேர் பண்ணிட்டு போகும்போது அடுத்தவங்களுக்கும் அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எனர்ஜி கலர் இது அப்படி. அப்புறம் ஒரு காம்னஸ், ஒரு அமைதித்தன்மை, கோவப்படாத ஆள், இவர் ஆபத்து இல்லாதவர் அப்படின்ற ஒரு உணவுலேருந்து ஏகப்பட்ட இவர் உண்மையுள்ளவராக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இது சைக்கலாஜிக்கலாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நிலைத்தன்மை உடையதாகவும் சார்புத்தன்மை உடையது நிறம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிஸ்னஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இந்த ப்ளூ கலரை வந்து நிறைய வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஒரு ஆஃபீஸில் வந்து இந்த இன்டீரியர் பண்ணும்போது அதிகமாக ப்ளூ கலர் பயன்படுத்துவார்கள். இது ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி, அதில் உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு உற்பத்தி திறன், அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்கும் அவர்களுக்குள்ள அதுக்கான கிரியேட்டிவிட்டியை உண்டு பண்ணுவதற்கான எனர்ஜியை அதிகப்படுத்துவதற்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி, அதாவது படித்து தெரிந்து அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இந்த கலர் இருக்கிறதுனால ஆஃபீஸில் வந்து பொதுவாக வந்து இந்த ப்ளூ கலர் அதிகம் பயன்படுத்துவது வந்து உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் சரி, இது வந்து அந்த விஷயங்களை வந்து நல்ல விதமாக நடத்தி கொடுக்கிறது. இப்போ இது மாணவர்களுக்கு எப்படி பயன்படுது? அப்போ அவங்க படிக்கிற ரூமில் வந்து அவர்களுடைய மேஜை விரிப்போ, அவர்களுடைய சுவர்லேயோ, இல்லை அந்த திரைச்சீலையிலையோ எல்லாத்துலேயுமே, இல்லை குறிப்பிட்ட சில விஷயங்கள் அவங்க கண்ணில் அதிகம் படக்கூடிய விஷயங்களில் இந்த ப்ளூ கலர் அதிகம் இருக்கக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா, இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் அவர்களுக்குள்ளே இறங்கி அந்த எனர்ஜியால் அவர்கள் நீண்ட நேரம் படிக்கிறது இல்லாத இந்த சூப்பர் சியாமேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா, அந்த சர்க்கேடியன் கிளாக்கில் வந்து அந்த இரவு பகலை மாற்றி காமிச்சு கரெக்டான விதத்தில் எப்போ தூங்கணும் எப்போ தூங்கக்கூடாது. இப்போ படிக்கும்போது நமக்கு தூக்கம் வரும், அந்த நேரத்தில் தூங்கக்கூடாது நம்ம. ஆனால் தூக்கம் வருவதற்கு காரணம் இந்த சர்க்கேடியன் ரிதம், அந்த சூப்பர் சியாமேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தவறுதலாக வேலை செய்யும்போது இந்த ரிதம் மாறும்போது தான் நமக்கு தூக்கம் வருது. அப்போது இந்த விஷயத்தை சரி பண்ணி
அந்த சர்க்கேடியன் கிளாக்னுடைய ரிதத்தை ரீசெட் பண்ணக்கூடியது. ஜெட்லாக்கால வந்தாலும் சரி, அது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வரக்கூடிய தூக்கமாக இருந்தாலும் சரி, சர்க்கேடியன் கிளாக்கை வந்து அது சீர்படுத்துவதனால, ரீசெட் பண்ணுவதனால நமக்கு தூக்கம் இல்லாமல் ஆர்வத்தோட எனர்ஜியோட அதிக நேரம் வந்து படிக்கக்கூடிய ஆற்றலை இந்த ப்ளூ கலர் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் இது வந்து சாப்பாடு விஷயத்தில் இது எப்படி பயன்படுது, இந்த இடத்துல தான் நம்ம வீடியோவோட எனக்கு கண்டென்ட்டுக்கு வரப்போகிறோங்க. இப்போ பொதுவாகவே இது வந்து ஆகாயத்துலேயும் அந்த தண்ணீர்லேயும் இது அதிகம் இருக்கிறதுனால இது தண்ணீருக்குள் அதிக அளவு ஊடுருவக்கூடிய தன்மையுடையது இந்த நிறம். அதனால் கடலில் உள்ள மீன்களுக்கு கூட இந்த சர்க்கேடியன் கிளாக்குடைய ரிதம் வந்து ரீசெட் பண்ணுவதற்கு அதுங்க அடிக்கடி மேலே வந்துட்டு கீழே போகும். இப்போ இரவு பகல்ன்ற விஷயம் வந்து அதுங்களுக்கு வரக்கூடிய, அதனால தான் இந்த ஆகாயம் நீல நிறமாகவும் இந்த தண்ணீரும் கடலும் வந்து நீல நிறமாகவும் நமக்கு தெரிகிறது. சரி, இப்போ பொதுவாக நம்ம சாப்பிட்ற உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லா கலர்லேயுமே இருக்குங்க. நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நீல கலரில் மட்டும் இருக்கவே இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது இல்லாத கொஞ்சம் ஊதா கலரில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்குமே தவிர அப்சல்யூட் நீளத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த உணவும் இருக்கிறதா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது கொஞ்சம் ரேரான விஷயமாக தான் இருக்கும். இப்போ ஊதா கலர்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற நாவல் பழத்துலேருந்து கத்திரிக்காயிலேருந்து ப்ளூ கலரில் முட்டைகோஸ் கூட ஊதா கலரில் வந்து வயலட் கலரில் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி வருமே தவிர அப்சல்யூட் நீளத்துலேயோ லைட் ப்ளூலேயோ உங்களுக்கு காய்கறிகள், உணவுகள், பழங்கள், இறைச்சிகள் கிடைப்பது அரிது. அதனால பொதுவாகவே ப்ளூ கலர் உள்ள உணவு வந்து சாப்பிடக்கூடிய உணவு அல்ல அப்படின்றது மூளையில் பர்செப்ஷன் விஷயம் ஃபைல் மூலமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ப்ளூ கலரில் இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஒரு உணவை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அது மஞ்சள் ரெட்டிஷ் அப்படியே பார்க்கறதுக்கே அப்படைசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சாப்பிடணும் நாக்கில் எச்சி ஊறக்கூடிய தன்மை உள்ளது. அது வந்து ப்ளூ கலராக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த அப்படைசிங் கலர் கிடையாதுங்க ப்ளூ கலர். அதனால் உங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறி சாப்பிட்ணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் எந்த உணவுப் பொருளை பார்த்தாலுமே அது ப்ளூ கலரில் இருந்ததுன்னா அதை சாப்பிட வேண்டும் அப்படின்ற உணர்வு வந்து கிரேவிங்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா மூளையில் ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ப்ளூ கலரில் உள்ள உணவு ருசியாகவோ சுவையாகவோ மனமாகவோ இருக்காது. பொதுவாகவே உணவுப் பொருட்கள் அந்த கலரில் இருக்காதுன்னு. ரெண்டாவது, இப்போ நமக்கு பாய்சன், பாம்பு கடிச்சோ இல்லை வேறு விதமோ உடலுக்குள்ள பாய்சன் ஏறும்போது உடல் நீல நிறமாக மாறுது இல்லையா, அப்படி ஒரு விஷயம் பார்க்கறதுனால இது வந்து சாப்பாட்டு விஷயத்துலையும் உடலுக்குள்ளேயும் இது அபாயகரமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால அதுவும் வந்து உடல் வந்து அதிக அளவு சாப்பிடுவதே இந்த நீல கலர் சரௌண்டிங்ஸில் அது ஏற்றுக்காது. அப்போ நீங்கள் சாப்பிட்ற டைனிங் டேபிள், அதன் மேலே உள்ள விரிப்பு, நீங்கள் உடல் மேலேயோ கழுத்துலேயோ கட்டிகிட்டு இருக்கிற அந்த ஸ்கார்ஃப்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுட்ருக்க திரைச்சீலைகள், செவுத்தில் அடிக்கக்கூடிய வர்ணங்கள் அண்ட் இப்படி சுற்றியும் இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ளூவாவோ இல்லை ப்ளூ கலர் பூக்கள் போட்ட மாதிரியோ அதிகமான வெளிர் நிறத்துலையோ இல்லை டார்க் நிறத்துலையோ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இன்டீரியர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு உணவு அறையில் உட்காந்து நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் அதிகமாக சாப்பிட முடியாது. நீங்கள் அந்த கிரேவிங்ஸ் இல்லாதனால பசிக்கு தேவையான உணவை தான் நீங்கள் சாப்பிட முடியும். அப்புறம் தேவையில்லாத உணவுகள், அந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடிய கிரேவிங்ஸே அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு வராது. இப்போ மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். இப்போ நம்ம அந்த பிறந்த குழந்தைகளுக்கான அந்த ஜாண்டிஸ் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ஜாண்டிஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பில்லிரூபின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய லிவர், நம்மளுடைய கல்லீரல் வந்து உற்பத்தி செய்துங்க. அது ஒரு திரவம். இதுதான் வந்து உணவுப் பொருட்களை ஜீரணம் ஆக்கக்கூடியதும் அதில் உள்ள சத்துக்களை வந்து பிரித்தெடுக்கக்கூடியதுமான ஒரு விஷயம். இப்போ இந்த பில்லிரூபின் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் பொழுதோ அல்லது லீவர் வந்து டேமேஜாக இருக்கும்போது, சரியான விதத்தில் வேலை செய்யாத போது லீவரிலிருந்து லீக் ஆகக்கூடிய பில்லிரூபினோ என்ன ஆகும்னா பிளட்டில் போய் கலந்து அது உடலின் மற்ற பாகங்களுக்கு சென்று அது கேடை விளைவிக்குது. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, உடலின் மற்ற பாகங்களுக்கு பிளட் ஸ்ட்ரீம் மூலமாக போகும்போது தோலை வந்து மஞ்சள் பூசின மாதிரி ஆக்கிடும். பொதுவாகவே வந்து இந்த கண்களை பார்த்தாலே அது கண்டுபிடிச்சிடலாம் மஞ்சள் கலர். இது மஞ்சள் காமாலை அப்படின்ற விஷயம்னா இது பில்லிரூபின் அப்படின்ற ஒரு திரவம் அதிகப்படியாக சுரக்கக்கூடியதாகவோ அல்லது டேமேஜான கெட்டுப்போன லீவரில் இருந்து லீக் ஆகி, அப்போ லீவர் டேமேஜ்
ஆகக்கூடிய நிலையில் இருந்தால் லீவரை சரி பண்ண தான் இந்த பில்லிரூபின் சுரக்கிறத வந்து சரி பண்ண முடியும். அதனால தான் பொதுவாகவே ஜாண்டிஸ்ன்றது லீவர் அஃபெக்ட் ஆனது அப்படின்றது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மது அருந்துவதோ ஸ்மோக் பண்ணுவதோ டோட்டலாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இப்போ இந்த பில்லிரூபின் இதனால தான் வெளியாகுமான்னு கேட்டிங்கன்னா, ஹீமோலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தாலையும் அதனோட பை ப்ராடக்டாக கூட இந்த பில்லிரூபின் வந்து வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் உள்ள சிகப்பணுக்கள் வந்து அதோட வேலையை செய்து முடித்த பின் பழைய சிகப்பணுக்களாக்கின பிறகு அது பிரயோஜனமற்று போனதுக்கப்புறம் அதை டேமேஜ் பண்ணி அதை தூளாக்கி அதை உடலில் விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கணுங்க. இப்போ அந்த விஷயம் வந்து சரிவர நடக்கலைன்னா, இப்போ வளர்சிதை மாற்றத்தால் அப்படிப்பட்ட சிகப்பணுக்கள் அழித்து போவதும் புதிய சிகப்பணுக்கள் உருவாகுதும் ரெண்டும் வந்து சைமல்டேனியஸாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த அணுக்கள் அழிவது, இந்த அணுக்கள் உருவாகிறதுக்கு டைம் டிலே ஆனாலும், இல்லை இது உருவாகாமலே போனாலுமே, இல்லை இது முழுமையாக வேலை செய்வதற்கு முன்னாடியே அழிக்கப்படும் போது, இப்படி பல்வேறு காரணங்களால் ஹீமோலிசிஸ் அப்படின்னு இந்த ப்ராசஸ்க்கு பேர். இதில் இந்த வேலை நடக்கும்போது என்ன ஆகும்னா, சிகப்பணுக்கள் கம்மியாயிடும். பழைய சிகப்பணுக்கள் அழிந்து போவது ஒரு பக்கம் நடக்கும்போது சிகப்பணுக்கள் உற்பத்தியும் கம்மியாகும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அதனோட பை ப்ராடக்டாக பில்லிரூபின் வெளியாகும். அந்த பில்லிரூபின் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலக்கும். இந்த பில்லிரூபினை உடலில் இருந்து வெளியேற்றக்கூடிய விஷயத்தையும் லீவர் தான் பார்க்கும். இந்த கல்லீரல் தான் வந்து அதை உற்பத்தி செய்வதும், அப்படி இப்போ நம்ம ஹிமாலிசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலமாக வரக்கூடிய பை ப்ராடக்ட் அந்த பில்லிரூபினையும் நீர்த்து போக செய்து உடைத்து உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய விஷயத்தையும் கல்லீரல் தான் பார்க்கணும். அப்போ அந்த லிவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக வந்து வேலை செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். இந்த பில்லிரூபின் அப்படின்ற இந்த மஞ்சள் நிறத்தை தான் வந்து இந்த ப்ளூ கலர் லைட் எக்ஸ்போஷர் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதன் மூலமாக அது பிளட்டில் கலக்கக்கூடிய அந்த பில்லிரூபினை நீர்த்து போக செய்வது, லிவருக்கு வலுவூட்டக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயத்தை அது பண்ணுறதுனால தான் அது பண்ணுறாங்க. அது குழந்தைகளுக்கு அது செட் ஆகிடும். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாள் ஆக ஆக அந்த குழந்தைகளுக்கு லீவர் முழுமை அடையும் போது, வலிமையாகும் போது அது தானாக வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடந்துடும். அப்போ பெரியவர்களுக்கும் இந்த விஷயம் ஸ்மூத்தாக நடக்கணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்டைரக்டாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் மெடிக்கலாகவும் ப்ளூ கலர் வந்து நிறைய பண்ணுதுங்க. அதை பற்றி சொல்லணுன்னா நம்ம பெருசாக வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ப்ளூ கலர் நீல நிறத்தை பயன்படுத்துவதை பழகி கொள்ளுங்கள். அது வந்து உங்கள் எடையை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் பல நன்மைகளை செய்கிறது. இன்னும் மற்ற நிறங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை பற்றியும் நம்ம வீடியோ போடுவோம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.